அடுத்து பார்க்கும்போது எலக்ட்ரான்களின் துகள் மற்றும் அலைத்தன்மையை நிரூபிப்பதற்கான சோதனைகள். இதுல பாத்தீங்கன்னா அலைத்தன்மையை சரிபார்த்தல், அலைத்தன்மைன்னு ஒன்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க, அது சரியான அளவா தான் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுதான் இந்த அலைத்தன்மையை சரிபார்த்தல். இதுல பார்த்தோம்னா டேவிசன் மற்றும் ஜெர்மனின் சோதனை அப்படின்னு ஒரு சோதனை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 1927ஆம் ஆண்டு டேவிசன் மற்றும் ஜெர்மன் ஆகியோர் பின்வரும் சோதனையை மேற்கொண்டனர். வெப்பப்படுத்தப்பட்ட டங்ஸ்டன் மின்னிலிருந்து இருந்து வெளிப்படும் எலக்ட்ரான் கற்றையை உயர் நேர் மின்னழுத்தத்தில் செலுத்தும் போது முடுக்கம் பெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்லா வெப்பப்படுத்தப்பட்ட டங்ஸ்டன்ல இருந்து எலக்ட்ரானை ஒரு உயர் நேர் மின்னழுத்தத்தில் செலுத்தும் போது அது பிரேக் ஆகுது. முடுக்கம்னா படிச்சிருப்பீங்க, முடுக்கம் பெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய முடுக்கம் பெற்ற எலக்ட்ரான் கற்றையை பெரிய ஒற்றை நிக்கல் படிகத்தின் மீது விழச் செய்யும் போது எலக்ட்ரான்கள் வெவ்வேறு திசைகளில் சிதறடிக்கப்படுகின்றன. இவ்வாறு பெறப்படும் விளிம்பு விளைவு எக்ஸ் கதிர்கள் மூலம் பெறப்பட்ட விளிம்பு விளைவு அமைப்பை போல் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரான்களின் துகள் மற்றும் அலைத்தன்மையை சரிபார்த்தலுக்கான சோதனைகள்ல எலக்ட்ரான் அமைப்போட அலைத்தன்மையை சரிபார்த்தல் சோதனைக்கு இந்த ஒரு அமைப்பு சோதனையானது பயன்படுதுன்னு பார்க்கிறோம். இந்த அமைப்பானது பாத்தீங்கன்னா 1927ஆம் ஆண்டுல இந்த டேவிசன் மற்றும் ஜெர்மன் அறிவியல் அறிஞர்களால அறிமுகப்படுத்தப்படுது. இந்த அமைப்பின்படி பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் அமைப்பானது ஒரு மூலம் அமைப்பாக எலக்ட்ரான் கற்றையை தரக்கூடிய ஒரு மூலமாக செயல்படுவது பார்க்கிறோம். அதன்படிக்கு இந்த டங்ஸ்டன் அமைப்பான ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தப்படும் போது என்ன ஆகும்னா இந்த அமைப்புல எலக்ட்ரான் கற்றையானது வெளிப்படுகிறது பார்க்கிறோம். சோ வெளிப்படக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரான் கற்றையை நேர் மின்னழுத்தத்தை அந்த உயர் நேர் மின்னழுத்தத்துல செலுத்தும் போது என்ன ஆகும்னா அமைப்பானது அந்த எலக்ட்ரான் கற்றையானது முடுக்கமடைகிறது அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த மாதிரி அடையக்கூடிய அந்த முடுக்கமடைந்த எலக்ட்ரான் கற்றையை என்ன பண்ணுவாங்கன்னா நிக்கல் படிய ஒரு அமைப்புல படும்படி செய்வாங்க. சோ அந்த மாதிரி படும்போது அந்த எலக்ட்ரான் கற்றையானது சாதாரணமாக அந்த ஒரு அமைப்புல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் கற்றையானது மேலுக்கு முடுக்க முறையை செய்யப்பட்ட காரணத்தினால எல்லா திசைகளும் பல திசைகளை சிதறடிக்கப்படுற ஒரு அமைப்பாக இங்க மாறும் பாக்குறோம். அந்த மாதிரி சிதறடிக்கப்படக்கூடிய அமைப்பை அந்த ஒரு ஒளிப்பட தகட்டுல படும்படி செய்யும் போது விளிம்பு வளைவானது ஏற்படுத்தப்படுகிறது பார்க்கிறோம். இந்த விளிம்பு வளைவானது எந்த மாதிரி இருக்கும்னா எக்ஸ் கதிர் மூலம் ஏற்படக்கூடிய விளிம்பு வளைவானது எந்த மாதிரி இருக்கோ அதை போன்றே இந்த எலக்ட்ரான் கற்றைகளோட அலைகளால ஏற்படக்கூடிய விளிம்பு வளைவும் இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு அமைப்பு அணு அமைப்புல எப்படி அந்த விளிம்பு வளைவானது ஏற்படுகிறது எலக்ட்ரான்கள் அப்படின்றத இந்த ஒரு அனிமேஷன் மூலமா நம்மளுக்கு விளக்குறாங்க. டேவிசன் மற்றும் ஜெர்மனின் எலக்ட்ரான் விளிம்பு வளைவு சோதனை இது அதே மாதிரிதான் வரும் உங்களுக்கு. எக்ஸ் கதிர்கள் அலைப்பண்பை பெற்றிருப்பதால் எலக்ட்ரான்களும் அலைப்பண்பை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ் கதிர்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, எக்ஸ் ரேஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திருப்பீங்க. சோ அந்த எக்ஸ் கதிர்கள் அலைப்பண்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நார்மலா எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தோம்னா தெரியும் நம்மளோட உடம்பு கூறுகள்ல உள்ள எலும்புகள் அமைப்புகள்லாம் ஏன் அப்படி இதாகுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும், மிச்சது மட்டும் படாம கிராஸ் ஆகி போறதுனால அந்த எக்ஸ்ரேஸ் பேஸ் பண்ணி அந்த ஒரு படம் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி எலக்ட்ரான்களும் அலைப்பண்பை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. மேலும் விளிம்பு விளைவு சோதனை மூலம் அளவிடப்பட்ட எலக்ட்ரானின் அலைநீள மதிப்பானது டி பிராக்லே சமன்பாட்டின் மூலம் கணக்கிடப்பட்ட அலைநீள மதிப்புடன் ஒன்றாக மற்றும் அலைத்தன்மையை பெற்றிருப்பது நிரூபணமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்ரே எந்த மாதிரி போச்சோ அதே மாதிரிதான் எலக்ட்ரானோட அமைப்பு இருக்கு, அதோட அலைநீளமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நீரியல்பு தன்மையை பெற்றுள்ளது எனலாம் அப்படின்னு சொல்றாங்க. விளிம்பு விளைவு அமைப்பு மூலமா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதான் டேவிசன் அவங்க ஜெர்மனோட எலக்ட்ரான் விளிம்பு சோதனையோட பேசிக் கான்செப்ட். இதுல அடுத்து பார்த்தோம்னா தாம்சனின் சோதனை அப்படின்னாங்க. தாம்சன்ற ஒரு அறிவியல் அறிஞர் என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தோம்னா 1928ஆம் ஆண்டு ஜிபி தாம்சன் என்பவர் நிக்கல் படிகத்திற்கு பதிலாக அவங்க ஜெர்மர் அவங்கலாம் நிக்கல் படிகத்தை யூஸ் பண்ணாங்க. இவங்க நிக்கல் படிகத்துக்கு பதிலாக வேற என்ன பயன்படுத்துறாருன்னா மெல்லிய தங்க தகட்டினை எடுத்துக்கொண்டு சோதனை நிகழ்த்தினார். எலக்ட்ரான் கற்றையை மெல்லிய தங்கத்தகட்டின் மீது செலுத்திய பிறகு வெளிவரும் பாதைக்கு செங்குத்தாக ஒளிப்பட தகட்டினை வைக்கும் போது விளிம்பு வளைவு அமைப்பு முன்னர் போல உருவானது. அப்படின்னா பாத்தீங்கன்னா எலக்ட்ரானோட அமைப்பு எந்த ஒரு தகட்டா இருந்தாலும் ஈவனா போகும் அப்படின்ற ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வேற ஒரு தகட்டை பயன்படுத்தி இந்த தாம்சன்றவர் சோதனை பண்ணாரு. இதன் மூலம் எலக்ட்ரான்கள் அலைத்தன்மையை பெற்றுள்ளது என்பது மேலும் உறுதியாகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க வேற ஒரு தகட்டை யூஸ் பண்ணாங்க, நிக்கல் தகட்டை யூஸ் பண்ணாங்க. இவர் அதுக்கு பதிலா தங்க தகட்டை யூஸ் பண்றது மூலமாகவும் எலக்ட்ரானோட அமைப்பு ஒரே மாதிரி அமைப்பா ஒரே அலைத்தன்மை பெற்றுள்ளது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? 1927ஆம் ஆண்டு
டேவிசன் மற்றும் ஜெர்பரோட அந்த அறிவியல் அறிஞர்களோட சோதனையை தொடர்ச்சியா 1928 அன்று ஜி.பி. தாம்சன் என்ற அறிவியல் அறிஞர் என்ன பண்றாருன்னா, இந்த எலக்ட்ரான்களோட அந்த கற்றை அமைப்பானது அந்த எப்படி அழுத்தமை பெற்றிருக்கிறது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு மற்றொரு சோதனை நிகழ்த்தி காட்டாரு. அந்த ஒரு அமைப்பு சோதனை இங்க நம்ம பாக்குறோம். சோ அவர் பாத்தீங்கன்னா அந்த டேவிசன் மற்றும் ஜெர்மர்கள் அந்த அறிவியலறிஞர்கள் நிக்கல் படிகத்தை கொண்டு அந்த ஒரு எலக்ட்ரான் கற்றையை சிதறடிக்க செய்ததன் மூலமாக விளிம்பு விளைவு ஏற்படுத்துவதன் மூலமா அந்த ஒரு அமைப்போட அலைத்தன்மை நிரூபிச்சாங்க. அந்த ஒரு அமைப்பு போலவே இங்க ஜி.பி. தாம்சன் என்ன பண்றாருன்னா, நிக்கல் படிகத்துக்கு பதிலாக மெல்லிய தங்க தகட அந்த ஒரு அமைப்பா எடுத்துக்கிறாரு. அதாவது சிதறடிக்கக்கூடிய ஒரு அமைப்பா எடுத்துக்கிறான்னு பாக்குறோம். சோ எலக்ட்ரான் கற்றை அமைப்பானது வரக்கூடிய அந்த மூலத்திலிருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் கற்றையானது என்ன ஆகும்னா, இந்த மெல்லிய தகட்டு வழியா செலுத்தப்படும் போது இந்த மெல்லிய தங்க தகட்டின் காரணமாக அந்த எலக்ட்ரான் கற்றையானது சிதறடிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக நடக்குதுன்னு பாக்குறோம். சோ அந்த மாதிரி சிதறடிக்கப்படக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரான் கற்றைகளானது பல திசைகளை சிதறடிக்கப்படுறதுனால அந்த ஒரு அமைப்பை ஒரு ஒளிப்பட தகட்டின் மூலமாக பதிவு செய்யறாங்கன்னு பாக்கலாம். அந்த ஒரு ஒளிப்பட தகத்துல எந்த ஒரு அமைப்பு போல இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த டேவிசன் மற்றும் ஜெர்மல் அந்த 2 அறிவியல்கள் மூலமா பெறப்பட்ட அந்த ஒரு ஆய்வு முடிவு எந்த மாதிரி இருந்துச்சோ அதை போலவே இந்த ஜி.பி. தாம்சனோட அறிவியலோட ஆய்வு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த காரணமாக எலக்ட்ரான் கற்றை அமைப்பானது எலக்ட்ரான்கள் அமைப்பானது அலைத்தன்மையை பெற்றிருக்கின்றன அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு, அதாவது நல்லா உறுதிப்படுத்திக் கொள்வதற்காண்டி இந்த ஒரு அமைப்பானது பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அந்த அமைப்பை இந்த ஒரு அனிமேஷன் நம்மளுக்கு விளக்குறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா துகள் தன்மையை சரிபார்த்தல். எலக்ட்ரான் அமைப்பு துகள் மூலமா தான் பரவுது, அதாவது எலக்ட்ரான்கள் தொடர்ச்சியா ஒரு துகள் அமைப்பு மூலமா பரவுது அப்படின்றதான் இந்த செக் பண்றாங்க. எலக்ட்ரானின் துகள் தன்மையானது கீழ்கண்ட சோதனை